Aspire College of Excellence. Modern way of learning classical Islam. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen nabiyyina Muhammad wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய அருளால் அஸ்பேர் கல்வி நிறுவனம் ஏற்பாடு செய்த இந்த நேரலை நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் உள்ளமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொண்டு இதன் மூலமாக தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய கல்வி நிறுவனமாக இந்த உலகம் அழியும் வரை தொடர்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பானாக, அருள் செய்வானாக. இந்த சிறிய அமர்வில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்க கல்வியை பற்றிய அல்லாஹுடைய மார்க்க கல்வியின் சிறப்பை பற்றியும் அதனை கற்றறிந்த அறிஞர்களுடைய சிறப்பை பற்றியும் கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய சில ஒழுக்கங்களை பற்றியும் முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் எம்முடைய அறிஞர்களுடைய விளக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய சமூகத்துடைய மிகப்பெரிய முசீபத், இல்மில் இந்த சமூகம் தன்னுடைய நிலையை மேம்படுத்தாததுதான். இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த ஃபித்னாக்களுக்கும் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கும் அறியாமைக்கும் அடிப்படை காரணம் அல்லாஹுடைய மார்க்க கல்வியை பற்றிய தெளிவின்மை, அல்லாஹுடைய மார்க்க கல்வியை பற்றிய அறியாமை என்பதுதான் உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளமாக சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹுடைய தரத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று அய்யுர்ஃபஅல் இல்மு, இல்மு உயர்த்தப்பட்டுவிடும், வயஸ்புதல் ஜஹ்லு, அறியாமை நிலையாகிவிடும், வயுஷ்ரபல் ஹம்ரு வயத்ஹரஸ் ஸினா, மதுவை முஸ்லிம்கள் குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள், மதுவை குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள், ஜினா பெருகிவிடும், பரவிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளத்தை சொல்கிறார்கள். மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் இது நிகழும். அய்யுர்ஃபஅல் இல்ம், அல்லாஹுடைய மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டுவிடும். கல்வி உயர்த்தப்படும் என்றால் முராது பி ரஃபிஹி மௌத் ஹமலத்திஹி, யார் அதை சுமக்கிறாரோ அவர் மௌத்தாகி விடுவார். இல்மை சுமக்கக்கூடிய கல்வியாளர்கள், ஆலிம்கள் மௌத்தாகி விடுவார்கள். இல்ம் உயர்த்தப்பட்டு விடும். இல்ம் உயர்த்தப்படுவதால், மார்க்க கல்வி உயர்த்தப்படுவதால் என்ன ஆகும்? யஸ்புதல் ஜஹல், அறியாமை நிலையாகும். அறியாமை நிலையானால் என்ன ஆகும்? ஹராமான காரியங்கள் லேசாகிவிடும். அல்லாஹு அக்பர். மதுவை ஹலாலாக்கி விடுவார்கள். மது, போதை தரக்கூடிய பொருட்களுக்கு அடிமையாவது லேசான காரியமாக ஆகிவிடும். அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட விபச்சாரம் பரவிவிடும். ஏன்? இல்மு உயர்த்தப்படும் காரணத்தால். இல்மை பெற்று அதை ஏவக்கூடிய, நல்லதை கூறி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஆலிம்கள் மௌத்தாகி விடுவார்கள். மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று அது. அவர்கள் அதிகமாக மௌத்தாகுவார்கள். அவர்களுடைய மரணத்தின் காரணமாக அறியாமை நிலையாகும். அல்லாஹு அக்பர். எந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். எம்மிலே எத்துணை பேர் எம்முடைய சமூகத்தில் மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள். எம்முடைய சமூகத்தில் கல்வியுடைய விழிப்புணர்வு அதிகம். எந்த கல்விக்கு? உலக கல்விக்கு. உலக கல்வியை படித்தால் இந்த உலகத்தில் நிலையாக வாழ முடியும் என்பதற்காக அதை தேடி
அதற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு எம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்களும் மாணவர்களும் தயார். அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதே அளவிற்கு அல்லது அதில் பாதியாவது அல்லது அதில் ஒரு 10% இந்த சமூகத்தில் மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள் உண்டா? எங்கே படிக்கிறார்கள்? எந்த மதரசாவில் முஸ்லிம் மாணவர்கள் சேர்ந்து படிக்க என்று விருப்பப்படுகிறார்கள்? எந்த அரபிய கல்லூரிகளில் முஸ்லிம் மாணவர்கள், அதுவும் தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் அதிகமாக கல்வி பெறுகிறார்கள்? அடுத்த தலைமுறை உடைய உலமாக்கள் இந்த சமூகத்திலே உண்டா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த சமூகத்திற்கு வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள் இந்த சமூகத்திலே மிக குறைவு. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த சமூகத்திலே அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்றால், இந்த தலைமுறைக்கும் இல்லை என்றால் அதிகமாக அல்லாஹுடைய வேதனையை, அல்லாஹுடைய கோபத்திலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பது என்பது மிகச் சிரமமாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காலத்தை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸில் அதை தெளிவாகவே சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். அல்லாஹ் மார்க்கத்தின் கல்வியை ஒரே அடியாக அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து விட மாட்டான். வலாகின் யக்பிதுல் இல்ம் பிகப்தில் உலமா. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க கல்வியை நீக்குவான், அல்லாஹ்வுடைய கல்வியை நீக்குவான், ரசூலுடைய கல்வியை நீக்குவான். பிகப்தில் உலமா, உலமாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாக. ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன். இந்த காலத்தை பற்றி சொல்கிறார்கள். இந்த காலத்தை பற்றி சொல்கிறார்கள். ஆலிம்கள் என்பவர்களே இருக்க மாட்டார்கள். இதா லம் யுப்கி ஆலிமன், ஆலிம்கள் இல்லாத காரணத்தால் இத்தஹதன் நாசு ரூஸன் ஜுஹாலன். மனிதர்கள் ஆலிம்களை விட்டுவிட்டு, ஆலிம்கள் இல்லாததால் மூடர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். ஃபசுஇலு, அவர்கள் ஏன் அறியாதவர்கள் தெரியுமா? ஏன் மூடர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தெரியுமா? அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால், எதை குறித்து கேட்கப்பட்டால்? உலகத்தை பற்றியா? எப்படி செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை பற்றியா? எப்படி தலைமைத்துவ பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியா? எதை குறித்து கேள்வி கேட்கப்பட்டால் அவர்கள் ஃபத்வா செய்வார்கள், மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள். அந்த அறியாதவர்கள் இதுதான் இந்த மார்க்கத்துடைய தீர்ப்பு என்று அறியாமல் சொல்லுவார்கள். அவர்களும் வழிகெடுவார்கள், அவர்களை சார்ந்தவர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். சமூகத்தில் அறியாமை பரவி கிடப்பதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மார்க்கம் என்ற பெயரில் ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை இந்த மார்க்கத்தில் நிலைநாட்டுவதற்காக முயற்சி செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தடுக்கக்கூடிய ஆலிம்கள் எங்கே? இது தவறு என்று சமூகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய குர்ஆன் சுன்னாவை சுமந்த மாணவர்கள் எங்கே? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தாயிகள் இந்த சமூகத்தில் எத்தனை பேர் உண்டு? அவர்களுடைய நிலைமைகள் என்ன? அல்லாஹ் அக்பர். இரத்தத்தை கண்ணீராக வடித்தாலும் தீர்வாகாது. அவ்வளவு இழிவான நிலையில் இந்த சமூகம் இல்முடைய நிலையில் இருக்கிறது. எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இல்லாமல் சமூகம் குழம்பி கிடக்கிறது. இமாம் ஷஅபி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக அவர்கள் தங்களுடைய ஒரு கருத்தை சொல்கிறார்கள். லா தகூமு ஸஆ, மறுமை ஏற்படாது. ஹத்தா யஸீரல் இல்மு ஜஹ்லன் வல் ஜஹ்லு இல்மன். எப்படி மாறும்? உண்மையான கல்வி அறியாமையாக மாறும், அறியாமை கல்வியாக மாறிவிடும். அசத்தியம் சத்தியமாகும், சத்தியம் அசத்தியமாகும். குர்ஆன் சுன்னா இது என்று சொல்லப்பட்டால் இல்லை, இது எங்களுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை, இந்த நவீன உலகத்திற்கு தேவையான காரியத்தில் யார் எங்களை அழைத்து செல்வார்களோ அவர்களுக்கு பின்னால் நாங்கள் செல்வோம் என்று குர்ஆன் சுன்னாவை அறிவை கொண்டு பொருத்தி பார்த்து அறிவுக்கு புலப்பட்டால் ஏற்றுக்கொள்கிறது, அறிவுக்கு மாற்றமாக இருந்தால் உதறி தள்ளுகிறது. இதுவெல்லாம் எப்படி குர்ஆன் சுன்னாவாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் இந்த சமூகத்தில் கல்விமான்களை, கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கல்வியை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய தாயிகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக இந்த சமூகத்தில். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை எமக்கு தரட்டும்.
இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, இல்ம் இல்லாமல் செய்வது தடை செய்யப்பட்டது, ஹராம். அது இல்ம் இல்லாமல் ஒரு செயலை செய்வது ஹராம். தொழ வேண்டும். அந்த தொழுகையுடைய இல்மை பெற்றால்தான் தொழுகை. தொழுகையுடைய இல்மு கிடைக்காதவர் தொழுது பலர் இல்லை. தொழுகை அப்படிப்பட்ட தொழுகை தடை செய்யப்பட்ட தொழுகை. எப்படி தொழ வேண்டும் என்று தெரியாத, சுன்னாவுடைய வழியில் தொழாத ஒரு தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ரசூலுக்கு மாற்றம் செய்ததால் அவர் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். அதனால்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு பாட தலைப்பை அமைக்கிறார்கள். அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமல். கல்வி என்பது சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் உள்ளது. ஒரு சொல், ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் கல்வியை அவர் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய சூரா முஹம்மதுடைய 19வது வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஃபத்தலீலு கௌலுஹு தஆலா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். அல்லாஹ் பாவ மன்னிப்பை தேடுங்கள் நபியே என்று கூறுவதற்கு முன்னால், ஒரு செயலை அல்லாஹ் சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் நபிக்கு சொல்லக்கூடிய கட்டளை யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள் நபியே, வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் இல்மை கொண்டு ஆரம்பிக்கிறான், சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னதாக. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அல்லாஹ் இல்மிற்கு முன்னதாக, அல்லாஹ் செயலுக்கு சொல்லுக்கு முன்னதாக இல்மை கொண்டு வருகிறான். ஏன்? இல்முதான் முஸஹிஹுன் நிய்ய, நியத்தை சுத்தப்படுத்தும். நியத் சுத்தமானால்தான் சொல்லும் செயலும் சுத்தமாகும். அல்லாஹு அக்பர். இல்ம் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் கடமையாக்கிய ஒன்று. ஏதோ மதரசாவில் படிப்பவர்களுக்கு மட்டும்தான் கல்வி தேவை, மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை அறிந்தால் போதும் என்று கிடையாது. மதரசாவில் படிப்பது குர்ஆனுடைய நுணுக்கங்களை படிப்பதற்காக, அரபி மொழியை படிப்பதற்காக, அதில் தேர்ச்சி பெற்று அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தகுதியானவர்களாக மாறுவதற்காக. ஆனால் அடிப்படை கல்வி என்பது எல்லோருக்கும் அடிப்படை, எல்லோருக்கும் அவசியம். எத்துணை பேர் எம்மில் மார்க்கத்தில் எவ்வளவு குறைவான தரத்தில் இருக்கிறோம் தெரியுமா? உதாரணம், அடிக்கடி நான் சொல்லக்கூடிய உதாரணம் தான். இங்கு இத்துணை பேர் கலந்திருக்கிறீர்கள், இத்துணை பேர் கலந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவருக்கு, உங்களில் யாருக்காவது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சுப்ஹான ரப்பியல் அலா என்பதை மொழிபெயர்த்து சொல்லுங்கள் என்று சொன்னால் சொல்ல முடியுமா? எத்துணை பேருக்கு முடியும்? இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். உங்களுக்குள் உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் நிலைமையை. சுப்ஹான ரப்பியல் அலா சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா வலக்கல் ஹம்த் அர்த்தம் தெரியுமா? சுப்ஹான ரப்பியல் அஸீம் அர்த்தம் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவை மொழிபெயர்க்க முடியுமா? குல் ஹுவல்லாஹு அஹதிற்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? இத்துணை ஆண்டு காலம் தொழுகிறோம், சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்று அல்லாஹ்வை புகழ்கிறோம். அந்த புகழ்ச்சிக்கு அர்த்தத்தை தெரியாமல் சுஜூதில் புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சி யாருக்கு? மனதில் இருந்து வராத புகழ்ச்சி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? வெறும் மந்திர புத்தகமாக குர்ஆனை பார்க்கக்கூடிய சமூகமாக, வெறும் மந்திரமாக திக்ரை பார்க்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை மேம்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி அவ்வளவு பொக்கிஷமானது. நம்முடைய ரப்புடைய கல்வி அது. குர்ஆன் யாருடைய வார்த்தைகள்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். குர்ஆன் மூடி இருந்தால் அல்லாஹ்வுடைய கலாம் மூடி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கலாமை உங்களிடத்திலே பேசுவதற்கு அனுமதி அளியுங்கள். குர்ஆனை திறந்து, அல்லாஹ்வுடைய கலாம் அது, அல்லாஹ்வுடைய பேச்சு அது, ரசூலுடைய பேச்சு அது, ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்முடைய சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். وَأَنزَلَ اللَّهُ عَلَيْكَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பை சொல்கிறான். நபியே, உங்களுக்கு அல்லாஹ் இறக்கினான் குர்ஆனை, புத்தகத்தை, அதில் உள்ள ஞானங்களையும் இறக்கினான். وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ, நீங்கள் அறியாததை எல்லாம் நபியே உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا,
உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இந்த ஃபதுல், இந்த சிறப்பு மேன்மையானது. அல்லாஹ் குர்ஆனில் நபிக்கு கொடுத்த சிறப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஃபதுலாக, ஒரு மேன்மையாக அல்லாஹ் எதை சொல்கிறான்? வஅல்லமக மா லம் தஅலம். நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை சொல்கிறான், இல்மை சொல்கிறான். அல்லாஹு அக்பர். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய மிஃப்தாஹு தாரி ஸஆதா என்ற புத்தகத்தில் பதிகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த நிஅமத்தை, சிறப்பை சொல்கிறான். அந்த சிறப்புகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது இந்த உலகத்துடைய நிஅமத்தை அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் நபிக்கு கொடுத்த சிறப்பில் மேன்மையான சிறப்பு. இந்த உலகத்தில் யாருக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுக்கிறானோ அவர்களும் மேன்மையானவர்கள். எதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்? குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அறியாதவற்றை இல்மாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான் சூரா ஃபாத்திருடைய 28வது வசனத்தில், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்ற கல்வியாளர்கள் தான். இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். இந்த வசனத்துடைய விளக்கமாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் கல்வியாளர்கள் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சுவார்கள் என்று சொல்கிறான் என்றால், அவர்கள்தான் அல்லாஹுவை அறிந்தவர்கள். அல்லாஹுடைய ஆற்றலை, அல்லாஹுடைய தன்மையை, அல்லாஹுடைய மகத்துவத்தை, அல்லாஹுடைய சிஃபத்தை, அல்லாஹுடைய பெயர்களை அறிந்தவர்கள் அவர்கள்தான். அல்லாஹுவை அவர்கள் அறிந்ததால் அதிகமாக அல்லாஹுவை பயப்படுவார்கள். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லை என்றால் அல்லாஹுவை நாம் முழுமையாக அறியவில்லை என்ற அர்த்தம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான் சூரா தாஹாவுடைய 114வது வசனத்தில், அல்லாஹ் இந்த உலகத்தில் நபிக்கு ஒன்றை கேட்குமாறு, அதிகப்படுத்தி தாயா அல்லாஹ் என்று கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்றால் ஒரே ஒரு அம்சம்தான், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் இல்மை எனக்கு அதிகப்படுத்தி கொடு என்று. ஆட்சியை கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ் கேட்குமாறு சொல்லவில்லை. உலகத்திலே செல்வத்தை கொடு யா அல்லாஹ் என்று கேட்குமாறு சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுவது, யா அல்லாஹ் இல்மை எனக்கு அதிகப்படுத்தித்தா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல் இம்ரானுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹீத் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியானவர் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, வல் மலாயிகா, இந்த சாட்சியை அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகளும் சொல்கிறார்கள், மேலும் மலக்குகளுக்கு பிறகு உலுல் இல்ம், இல்ம் கொடுக்கப்பட்டவர்களும் சொல்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்சீரில் சொன்னார்கள், இதனுடைய விளக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் இல்முடைய சிறப்பை சொல்கிறான், இல்மை சுமக்கக்கூடிய உலமாக்களின் சிறப்பை சொல்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு பிறகு, மலக்குகளுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு பிறகு, மலக்குகளுக்கு பிறகு ஒரு உயர்வான அம்சத்தில் உள்ளவர்களை இணைக்கிறார் என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ் உலுல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விடத்தில் மேன்மையானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்கபூத்துடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணங்களை இப்படித்தான் மக்களுக்கு விளக்கி சொல்கிறான், எடுத்து காட்டுகிறான். வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். ஆனால் இந்த விளக்கங்களை குறித்து அறிவு பெற மாட்டார்கள், சிந்தனை பெற மாட்டார்கள், அறிஞர்களை தவிர, அறிவுள்ளவர்களை தவிர, கல்வியை கொண்டவர்களை தவிர. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது இந்த வசனத்தில், அல்லாஹ்வுடைய தீனை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தீனில் தெளிவு பெற மாட்டார்கள். யாரை தவிர? இல்ம் உள்ளவர்களை தவிர. அவர்கள் தான் குர்ஆனை அறிவார்கள், குர்ஆனுடைய வசனத்தை அறிவார்கள், அது இறக்கப்பட்ட காரணத்தை அறிவார்கள், அது எதற்காக சொல்லப்படுகிறது என்பதை அறிவார்கள், அது எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பதை அறிவார்கள். அல்லாஹு அக்பர். இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு குறிப்பை இந்த வசனத்தின் கீழ் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ஒரு அறிஞர் இந்த வசனத்தை கடக்கும் போது கவலை அடைவார், கவலை அடைவார். இந்த வசனத்தை கடக்கும் போது கவலை அடையாமல் கடக்க மாட்டார். என்ன வசனம் அது? வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸ் வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். அறிஞர்களை தவிர, அறிவுள்ளவர்களை தவிர மற்றவர்கள் சிந்தனை பெற மாட்டார்கள் என்ற வசனம்.
சூரத்துல் மாஇதா 4வது வசனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இல்முடைய சிறப்பை சொல்கிறான். யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், அவர்களுக்கு எது ஆகுமானது என்று நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் உஹில்ல லகுமுத் தய்யிபாத், சுத்தமானவை எல்லாம் ஆகுமானது, ஹலாலானவை எல்லாம் ஆகுமானது. செல்வத் சம்பாதிப்பதிலும் அல்லாஹ் ஹலாலாக்கியதிலும். وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒரு மிக குறிப்பான விஷயத்தை சொல்கிறான். அல்லாஹ் சுத்தமானதை ஹலாலாக்குகிறான், சுத்தமானவை எல்லாம் ஆகுமானது என்று சொல்லுங்கள். மேலும் அல்லாஹ் கொடுத்த கல்வியிலிருந்து நீங்கள் வேட்டையாட பயன்படுத்தக்கூடிய அந்த பிராணிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து, அல்லாஹ் அக்பர், நீங்கள் கற்றுக் கொடுத்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையாக உள்ள பிராணியாக இருந்தால், நாய் போன்ற பிராணியாக இருந்து வேட்டையாடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிராணி அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து நீங்கள் அதற்கு கற்றுக் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அது வேட்டையாடி வரக்கூடியதும் ஹலால். இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக மிஃப்தாஹு தாரி ஸஆதா என்ற புத்தகத்தில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுள்ள ஒரு நாய் எடுத்து வரக்கூடிய ஒரு மாமிசம், வேட்டையாடி வரக்கூடிய பொருளை அல்லாஹ் ஹலாலாக்குகிறான். அறிவற்ற ஒரு பிராணி, சொல்வதை புரிந்து கொள்ளாத ஒரு பிராணி வேட்டையாடி கொண்டு வருவதை அல்லாஹ் ஹராமாக்குகிறான். அல்லாஹு அக்பர். அப்படி கொண்டு வந்தால் அல்லாஹுடைய பெயர் கூறி அதை சாப்பிடுங்கள், வத்தகுல்லாஹ் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. சூரத்துல் முஜாதலா அல்லாஹ் 11வது வசனத்தில் சொல்கிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களையும் மேலும் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவான். உலமாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான், 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 உயர்த்துவான். மறுமை வரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? அவரை நாம் அறிவோமா? அவருடைய குடும்பம் என்ன தெரியுமா? அவருடைய ஊர் என்ன தெரியுமா? அவருடைய வரலாறு நமக்கு தெரியுமா? ஆனால் இமாம் புகாரியுடைய பெயரை கேட்டால் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லுவோம். ஏன்? யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாடமாக ஆக்குவான், படிப்படையாக ஆக்குவான். முஃமின்கள் அவர்களை நேசிக்கும்படி ஆக்குவான் உலகம் அழியும் வரை. அதனால்தான் அல்லாஹுவால் உயர்த்தப்பட்ட, கண்ணியம் கொடுக்கப்பட்ட உலமாக்களை பற்றி தவறாக பேசுவது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய நேசர்களில் உயர்வானவர்கள் கல்வி உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களை ஒருவன் குறை கூறினால், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அல்லாஹ் அவருக்கு எதிராக போரை பிரகடனம் செய்வான். நாவை பாதுகாத்துக் கொள்வோம் உலமாக்களை பற்றி பேசுவதிலிருந்து. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த பூமியில் உலமாக்கள் வாழ்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவது முசீபத். ஒவ்வொரு ஆலிமுடைய மரணமும் ஒரு முஃமினுடைய உள்ளத்தை நடுங்க வைக்க வேண்டும், பயமுறுத்த வேண்டும். அல்லாஹ் மறுமை நாளை நெருக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற நிலைமையை நினைத்தவன் அஞ்ச வேண்டும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்முடைய சிறப்பை இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுவானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்துடைய ஃபிக்ஹை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். ஃபிக்ஹை கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இரண்டு அர்த்தம் இருக்கிறது இந்த ஹதீஸில். ஒன்று, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுவானோ அவருக்கு தான் மார்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கு தீனுடைய கல்வியை கற்பதற்கு வாய்ப்பளித்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை நாடி இருக்கிறான். அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களை விசேஷப்படுத்துவான், அதில் நீங்கள் உறுதியாக இருந்தால். மயுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல் ஃபிக்ஹு ஃபில் லுகா ஹுவல் ஃபஹம். புரிதலை அல்லாஹ் கொடுப்பான். மார்க்கத்துடைய புரிதலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுப்பான் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு. ஏன்?
மார்க்கத்தை புரிவதுதான் மிகப்பெரிய நிஅமத். ஒரு அடிப்படையை சொல்கிறேன். மார்க்க கல்வி என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடலாம். ஒருவர் நாடினால் மார்க்கத்தை படித்து விடலாம். ஒரு ஹதீஸ் தேட வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் போதும் என்று தேடிவிடலாம். நம்முடைய ஆதாரங்களை நமக்கு தேவையான முறையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சத்தியம் கிடைப்பதற்கு, அந்த ஹதீஸை புரிவதற்கு, குர்ஆனுடைய வசனத்தை உள்ளத்தில் புரிந்து ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தவர்களால் தான் முடியும். அதனால்தான் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், யா முஅல்லிம தாவூத் அல்லிம்னி வ யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி. தாவூதுக்கு கற்றுக் கொடுத்தவனே எனக்கு கற்றுக் கொடு, நபி சுலைமானுக்கு புரிய வைத்தவனே அதில் எனக்கு நீ புரியவை என்று கேட்பார்கள். அல் ஃபஹ்மு ஃபில் இல்ம் மிகப்பெரிய நிஅமத். புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த பாட தலைப்பிற்கு கீழ் இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். மயூரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன், இல்மை தேடி யார் ஒருவர் பயணம் செய்வாரோ அல்லாஹ் அவர் சொர்க்கத்தின் பாதை அவருக்கு லேசாக்குவான். இல்முடைய பாதையை நோக்கி ஒருவர் பயணம் செய்தால் சொர்க்கத்தின் வழி அவருக்கு லேசாகும். மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை இல்மை தேடக்கூடியவர்கள் மேல் தாழ்த்திக் கொள்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள் என வானத்தின் முகடு வரை அந்த இல்முடைய சபையை மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள். ஒரு ஆலிமிற்கு வானம் பூமிகளில் உள்ள ஹத்தல் ஹைதானு ஃபில் மா, ஹத்தல் ஹைதானு ஃபில் மா, நீரில் உள்ள மீன்கள் முதற்கொண்டு ஒரு ஆலிமுக்கு மன்னிப்பை தேடுகிறது. யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு, யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு, யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு என்று இல்மை தேடக்கூடியவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. வ இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆலிம்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள். நபிமார்கள் தீனாருக்கோ திர்ஹமையோ வாரிசாக விட்டு செல்ல மாட்டார்கள். அவர்களுடைய வாரிசு சொத்து அல் இல்ம். யார் அதை பற்றி பிடிக்கிறாரோ அவர் உறுதியானதை பற்றி பிடித்துக் கொண்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் அலி இப்னு அபி தாலிபை பார்த்து சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அலியே அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உன் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழியை அளிப்பது சிகப்பு ஒட்டகைகள், உயர்ந்த அந்த காலத்துடைய வாகனங்கள், அந்த காலத்தில் விருப்பமானவை அவை, அது கிடைப்பதை விடவும் மேலானது அலியே என்று சொன்னார்கள். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய மிஃப்தாஹு தாரி ஸஅதா என்ற புத்தகத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸில் இல்முடைய சிறப்பை சொல்கிறார்கள். அதை கற்றுக் கொடுப்பதன் மூலம் நேர்வழி பெறக்கூடிய மக்களுடைய சிறப்பை சொல்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு ஹதீஸை ஒருவருக்கு அறிவித்தால், அதன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெற்றால் அதனுடைய கூலி இவ்வளவு என்றால், ஒரு ஆலிம் என்பவர் அவருக்கு கீழ் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள், அத்துணை மாணவர்கள் நேர்வழி பெற்று, அவர்கள் மூலமாக மாணவர்கள் நேர்வழி பெற்று, அவர்கள் மூலமாக மாணவர்கள் நேர்வழி பெற்றால் அவருடைய நன்மையின் தராசு எவ்வளவு. அல்லாஹு அக்பர். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய சஹீஹில் பதிவு செய்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்தால் 3 அமல்களை தவிர மற்ற எல்லாம் முடிந்து விடுகிறது. 3 மட்டும் அவனை பின்தொடரும். சதகத்துன் ஜாரியா, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தான தர்மம், அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பலனளிக்கக்கூடிய இல்மாக அவன் விட்டது, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, சாலிஹான குழந்தை அவனுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 அமல் தான் மரணத்திற்கு பிறகு அவனை பின்தொடரும், அவனுடைய நன்மையின் தராசு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அவன் மரணமானாலும். ஏன் தெரியுமா? குழந்தையை அவன் வளர்க்க வேண்டும் தன்னுடைய கரத்தால், செல்வத்தை அவன் தேட வேண்டும், அழகான சாலிஹான முறையில் வளர்த்தால் அந்த குழந்தை அவனுக்காக துஆ செய்யும் பலனாக, அழகான சாலிஹான ஹலாலான முறையில் செல்வத்தை சம்பாதித்து அவன் செலவழித்தால் அந்த சதகா, அந்த வக்ஃப் அவனுக்கு மறுமை வரை வந்து கொண்டே இருக்கும். அது போல்தான் தன்னுடைய நேரத்தை செலவழித்து, தன்னுடைய காலத்தை செலவழித்து அவன் கற்ற இல்ம் அதன் மூலமாக பலனளித்தது மறுமை வரை வந்து கொண்டிருக்கும் என்று விளக்கம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸை கவனியுங்கள்.
இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களுக்கு கல்வியை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கல்வி சபை அது. அந்த சபையை நோக்கி 3 பேர் வருகிறார்கள். அந்த மூவரில் ஒருவர் அந்த சபையில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் எப்படி முன்னால் செல்வது என்று வெட்கப்பட்டு அந்த கடைசி வரிசையில் அவர் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொள்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. இன்னொருவர் இவ்வளவு மக்களா, ஏன் நாம் உட்கார வேண்டும் என்று புறக்கணித்து அந்த சபையை விட்டு திரும்பி சென்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபை முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள், இந்த 3 நபரை பற்றி சொல்லவா என்று கேட்டார்கள். கேளுங்கள் இந்த ஹதீஸை. அந்த 3 நபர்களை பற்றி சொல்லவா? அதில் முதல் மனிதர் சபையில் இடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து கண்ணியமான முறையில் வந்து அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டார். இவர் அல்லாஹ்வை நெருக்கமாக்கினார், அல்லாஹ் அவரை நெருக்கமாக்கிக் கொண்டான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹும் இவரை ஏற்றுக்கொண்டான். இரண்டாமவர் முன்னால் செல்வதற்கு வெட்கப்பட்டு கடைசி வரிசையில் அமர்ந்து கொண்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர் வெட்கம் கொண்டார், அல்லாஹும் வெட்கம் கொண்டு விட்டான். மூன்றாமவர் வஅம்மல் ஆகர் ஃபஅரத அல்லாஹு அன்ஹு, மூன்றாமவர் கல்வி சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்முடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் விளங்க வைப்பானாக. மார்க்கத்தை கற்க நாம் தயாரானால் சில அடிப்படைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை மட்டும் பார்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் உரித்தாக்குகிறேன். முதலாவது, இஹ்லாஸான நீயத். எல்லா அமல்களுக்கும் அதுதான் அடிப்படை. இல்மை தேடுவது எதற்காக? இது ஒரு இபாதத். இல்மை தேடுவது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கம். தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ அது போன்று இல்மை தேடுவது வணக்கம். குர்ஆனை படிப்பது வணக்கம். குர்ஆனை ஓதுவது இபாதத். குர்ஆனை கற்பது இபாதத். எத்துணை பேர் அந்த இபாதத்தில் இருந்து தூரமானவர்கள்? நம்மில் எத்துணை பேர் குர்ஆனை திறந்து படிப்பதற்கு கூட இன்னும் தயாராகவில்லை? தெரியாது படிப்பதற்கு. வயது 24, 25, 30 கூட, 40 கூட, 50 கூட இருந்திருக்கும். ஆனால் குர்ஆனை திறந்து படிப்பதற்கு எமக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த உலகத்தில் மிக நஷ்டத்துக்குரிய மௌத் என்று உண்டு. அந்த மௌத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலாமை நாவில் ஓதி படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் மௌத்தாவது அந்த மௌத். இஹ்லாஸான நியத், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். இஹ்லாஸோடு தான் இபாதத் அமைக்கப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவும் குறிப்பாக இந்த கல்வி இஹ்லாஸோடு அமைக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்கும் போதெல்லாம் அழுவார்கள். அவர்கள் கல்வியை உடையவர்கள், அதனுடைய தாக்கத்தை புரிந்து அழுவார்கள். நாம் கேட்டால் அது ஏதோ ஒரு ஹதீஸ் போலதான் நமக்கு தெரியும். 3 பேரை நாளை மறுமையில் அல்லாஹ் முதலாவதாக தீர்ப்பளிப்பான். அதில் ஒருவர் இல்மை கற்றவர், கற்றுக் கொடுத்தவர். அவருக்கு அல்லாஹ் நிஅமத்தை அறிவிப்பான். கேட்பான், நீ என்ன செய்தாய் என்று. அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், இல்மை கற்றேன், கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லுவார். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய் என்று. எதற்காக இல்மை கற்கிறாய் என்று இப்போது கேட்டுக்கொள்ளும் உள்ளத்தை. உன்னை ஆலிம் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகவா? உன் பேச்சை மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகவா? இந்த இல்மை வைத்து செல்வத்தை சம்பாதிக்க போகிறாயா? இந்த இல்மை வைத்து பட்டங்களை குவிக்க போகிறாயா? அதற்காகவா இந்த இல்ம்? இந்த இல்ம் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய். உன்னை கல்வி உடையவன் என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக நீ இதை செய்தாய். உன்னை மக்கள் கல்வி உடையவனாக அழைத்து விட்டார்கள். நீ நினைத்தது கிடைத்து விட்டது. அவர்களிடத்திலே சென்று கூலியை வாங்கிக் கொள் என்று கூறி அல்லாஹ் அவனை முகம் குப்புறமாக அந்த ஆலிமை நரகத்திலே தூக்கி எறிவான். நியத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஆண்டுகள் கழியும் உங்களுக்கு கல்வி சபையில் கல்லூரிகளில் படிப்பதற்கு 3 ஆண்டுகளை கழிக்கிறீர்கள் கல்விக்காக, இந்த மார்க்க கல்விக்காக. எத்தனையோ வருடங்களை இந்த இல்முடைய பணியில் பலர் கழிக்கிறார்கள். இஹ்லாஸ் இல்லை என்றால் அது வீண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு இல்மை தேடுவார் அறிஞர்களை ஈர்ப்பதற்காக, மூடர்களோடு வாதிடுவதற்காக, மக்களுடைய முகத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக என்றால் இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்கலஹுல்லாஹு நார், அவனை நரகத்திலே அல்லாஹ் நுழைவிப்பான் என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இரண்டாவது, இல்மை கற்பவர்கள் பேண வேண்டியது, பாவங்களை விட்டு உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். பாவங்கள் இல்முடைய பாதையை விட்டு தடுக்கும். இல்மை கற்பதிலிருந்து அவனை தூரமாக்கும். கல்வியை சேர விடாது பாவங்கள். பாவங்களும் இல்மும் இணையாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர் யார்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய கல்வி திறனை பார்க்கிறார்கள். இவருக்கு மிகப்பெரிய வெளிச்சம் எதிர்காலத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை அழைத்து சொன்னார்கள், யா ஷாஃபிஈ, உன்னுடைய உள்ளத்தில் நான் வெளிச்சத்தை பார்க்கிறேன், அந்த வெளிச்சத்தை பாவங்கள் என்னும் இருளை கொண்டு அணைத்து விடாதே என்று சொன்னார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொன்னார்கள், வக்கீ இடத்தில் என்னுடைய நினைவாற்றலை பற்றி நான் முறையிட்டேன். அவர்கள் சொன்னார்கள், உன் நினைவாற்றல் அதிகரிக்க வேண்டுமென்றால் பாவங்களை விடு. பி அன்னல் இல்ம நூருன், இல்ம் என்பது வெளிச்சமானது. அல்லாஹ் அந்த நூருக்கு வழிகாட்ட மாட்டான் பாவங்களை சுமப்பவருக்கு. இல்மு நூர், கல்வி வெளிச்சம். இமாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், இன்னி லா அஹ்ஸபு الرجل ينسى العلم كان يعلمه بالخطيئة يعملها. ஒரு மனிதன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் நான் கருதுகிறேன் அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று. கல்வி சபையிலிருந்து தூரமாகிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு மார்க்க கல்வியை கேட்பதற்கு தௌஃபீக்கை தரவில்லையா? கல்வி சபைகளில் கலந்து கொள்வது சிரமமாக இருக்கிறதா? கல்வியை ஏற்று வாழ்வது கடினமாக இருக்கிறதா? அறிந்து கொள்ளுங்கள். அந்த ரஜுலுன் கது கையதத் கதுனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறாய். அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், ஒரு மனிதன் வந்து கேட்டார், இரவுடைய வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தஹஜ்ஜத்தை என்னால் தொழ முடியவில்லை, ஏன்? இமாம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த ரஜுலுன் கது கையதத் கதுனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறாய் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கடைசியாக, இல்ம் என்பது அஹ்லாக். அஹ்லாக் தான் இல்ம். ஒரு ஆலிம் குணத்தோடு இருப்பார். கல்வியை கற்பவர் குணத்தோடு செயல்படுவார். அவருடைய குணமே ஒரு கல்வியாகும். அவர் பேசுவது கல்வியாகும். அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறை கண்ணியம் கல்வியாகும். அவர் மற்றவர்களை பற்றி விமர்சிப்பது கல்வியாகும். அவர் பேசக்கூடிய அழகிய வார்த்தைகள் கல்வியாகும். அவர் ஒரு கல்வியாக மாறுவார் அவருடைய அஹ்லாக்கின் மூலமாக. அறிஞர்கள் அஹ்லாக்கை பார்ப்பார்கள். ஒரு அறிஞரிடமிருந்து கல்வியை எடுக்க வேண்டும் என்றால் அவருடைய சபையில் அமருவார்கள். அவருடைய அஹ்லாக்கை பார்ப்பார்கள். அவரிடமிருந்து கல்வியை எடுப்பார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த அவர்களுடைய வார்த்தையை கூறி இந்த அமர்வை முடிக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், யா ஹமலத்தல் இல்ம், இல்மை சுமப்பவரே, யஅமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய். ஆலிம் என்பவன் அவன் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்பவர்தான். அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாகும் அந்த ஆலிமுக்கு. ஆனால் பின்னால் ஒரு கூட்டம் உருவாகும். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பானாக, உங்களை பாதுகாப்பானாக. பின்னால் ஒரு கூட்டம் உருவாகும். அவர்கள் இல்மை சுமப்பார்கள். ஆனால் தொண்டை குழிக்கு கீழே அந்த இல்ம் இறங்காது. அவருடைய சொல்லும் செயலும் வேறுபடும். அவர்களுடைய உள்ளமும் வெளிப்படையும் வேறுபடும். அவர்களுடைய சபையில் அமர்ந்து கொள்வார்கள். ஒருவரோடு வாதிட்டுக் கொள்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர்களுடைய நடைமுறையை பார்த்து அந்த சபையை புறக்கணித்து வேறொரு சபையில் அமர்ந்து கொள்வார். அது அப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் மாறும். இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கடுகளவும் அங்கீகரிக்கப்படாது என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பானாக. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய துஆவில் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யக்ஷஅ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஅ வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. யா அல்லாஹ், பலனளிக்காத இல்மிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன். பலனளிக்காத நாஃபிஆன பலனில்லாத கல்வியை இலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பை தேடுகிறேன். அந்த இல்ம் பலன் இல்லை. அப்படிப்பட்ட இல்மிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். பயப்படாத உள்ளத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். இந்த உள்ளம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். உள்ளம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்றால் இல்மு வேண்டும். அதனால்தான் அடுத்தடுத்து சொன்னார்கள், பலனளிக்காத கல்வியை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், பயப்படாத உள்ளத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். இல்மு கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த கல்ப் மையத்தாகிவிடும், மௌத்தாகிவிடும். வாழ்வதற்கு பலன் இல்லை. அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை இந்த கல்வியை அறிந்து கொள்ளக்கூடிய பாதையில் நிலைத்திருக்குமாறு மறுமை வரை ஆக்குவானாக. எம்முடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹ் ஒன்றாக்குவானாக. அதுதான் கல்வியுடைய அடிப்படை. அல்லாஹ்விற்காக கல்வி கற்று சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட்டு அதை மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முறையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அபூபக்கர் இப்படி சொல்கிறார், உமர் இப்படி சொல்கிறார், அலி இப்படி சொல்கிறார், இமாம் புகாரி இப்படி சொல்கிறார்கள், இமாம் நவவி இப்படி சொல்கிறார்கள், இமாம் இப்னு கத்தீர் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் எல்லோரும் இப்படி சொல்கிறார்கள் என்று இந்த கருத்துக்களை எடுத்து வரக்கூடிய மனிதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் பலரை அல்லாஹ் உருவாக்குவானாக. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குரிய நேரத்தை அர்ப்பணித்தால் நாளை மறுமையில் அதனுடைய தராசின் எடை மிக உயர்வாக இருக்கும். இவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு, உயர்ந்த சாலிஹீனான மனிதர்களோடு, அவர்களுடைய வாரிசுகளாக கருதப்பட்டு அவர்களோடே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தமைக்கும் எமக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கும், ஒரு சமூகத்தில் அல்லாஹுடைய மார்க்கப்படியில் கடைசி தரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அழைத்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய எனக்கும், இப்படி கல்விமான்கள் எமக்கு முன்னால் இருக்கும்போது அவர்கள் மத்தியில் கல்வியை பற்றிய முக்கியத்துவத்தை சொல்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்ததற்கும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமைப்பை இந்த வாய்ப்பை எமக்கு கொடுத்தமைக்கு உங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக பலருடைய மார்க்க கல்வியுடைய பாதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை வரை நீட்டித் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.